நீங்களும் அவங்க அப்பாவும் பேசும்போது அந்த பொண்ணு நடுவுல எதுவுமே சொல்லியா? சொன்னாலே எங்க அப்பா யார கட்டிக்க சொல்றாங்களோ அவங்களதான் நான் கட்டிப்பேன், நீ இதுல ஒண்ணு தலையிடாத பெரியப்பான்னு ஒப்பாரி வச்சான். அந்த அளவுக்கு அவளை மிரட்டி வச்சிருக்கான் அவங்க அப்ப. சரி விடுங்க, நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணமோ பண்ணிட்டோம். இதுக்கு மேல அவ தலைவிதின்னு நினைச்சுப்போம். அப்படி இல்ல மாப்பிள்ள, இது நமக்கு ஒரு சவால் மாதிரி. அதே பொண்ணு வச்சு அவங்க அப்பா மூஞ்சில கரிய பூசல என் ஒரு பக்கத்தை மீசை எடுக்கிறதா சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அதை நம்ம நிறைவேற்றி ஆகணும். வாத்தியாரே, நானும் ஒரு சவால் விடுறேன். இவருக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரே மத்தில கல்யாணத்தை பண்ணி வைக்கலன்னா அது தள்ளி நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். டேய் சும்மாறா, இப்ப என்னமோ தலைபுறா முடி இருக்கிற மாதிரி. டேய் மரியாதையா வாய் திறந்து சொல்லு, எதுக்கு அழுகுற? மாப்பிள்ள, எங்க சவால் படி இன்னும் 10 நாள் தான் இருக்கு. இந்த 10 நாளையில உங்களுக்கு மங்களத்தும் கல்யாணம் முடிக்கலன்னா அவர் பாதி மீசி எடுக்கணும், நான் பாயத்தால மொட்டை அடிக்கணும். நான் மறந்துட்டாலும் அடிக்கடி ஞாபகப்படுத்துறேன். 10 நாள் என்னடா, 10 நிமிஷத்துல காரியத்தை சாதிக்கிறேன். சும்மா வாயில அபிஷேகம் செய்யல வாத்தியாரே. அப்படி ஒரு நிலைமை வந்தா நிச்சயமா என் உடம்புல உசுறு தங்காது. இத நீ ஞாபகத்துல வச்சுக்க. கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சு வந்திருக்காரு, போய் மாப்பிள்ளை யார் என்னன்னு கேளுங்க. என்னடி இது, யார்கிட்டயும் ஒரு வார்த்தையும் சொல்லாம பத்திரிக்கை அடிச்சுட்டாங்க. இந்தாடா, இந்த நோட்ல நம்ம ஜாதி ஜனங்க பேரெல்லாம் குறிச்சு வச்சிருக்கிறேன். உன் வகைரா யாரு என்னன்னு பார்த்து அவங்களுக்கு நீ கொடுத்துரு. சரி மாமா. ஏண்டா நம்ம மங்களம் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சுக்கிட்டு வந்திருக்கேன். ஆமா ஆமா, மாப்பிள்ள நம்ம ஐயாவுதான். இவன் அரைக்கு இருக்கேன், நீ முழுக்க இருக்கேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா இந்த மாதிரி எல்லாம் செய்வியா? பயமுடு. உன் பேத்தியோட யோகியதா ஊரு பூரா அம்பலம் ஆயிடுச்சு. இனிமே அவன் கட்டிக்க வருவான். இவன் முறை மாப்பிளையா இருக்கிறதுனால ஏதோ இந்த கல்யாணமாவது நடக்குது. அது சந்தோஷப்படு பாபா. 14 வருஷம் பவுனாத பிள்ளைய வளர்த்து இப்படி பாடு கணக்குல தள்ளுறானுங்களே, நான் எங்க போய் சொல்லுவேன்? நான் எங்க போய் சொல்லி அழுவேன்? இன்னும் ஏன்டா இங்கே ரெண்டு இருக்கிற? போய் வேண்டியவங்களுக்கு பத்திரிகை கொடுறா போடா. ஏமாமா, பொண்ணை கட்டிக்கு போற மாப்பிள்ளன்னா இன்னும் என்ன போடாவாடானே கூப்பிடுறீங்களே, மாப்பிள்ளையன்னு கூப்பிட கூடாதா? போடா போடா போ. முதல் ராசியான ஆளா பார்த்து கொடுப்பாங்க. நீங்க யாரு கொடுக்க போறீங்க? குஸ்திவதர் இருக்காரடா? இருக்காருங்க, ஆனா இன்னைக்கு மாணவர் தான், யாரோடையும் பேச மாட்டாருங்க. அவர் பேச வேண்டியதில்லை, நான் தான் அவர்கிட்ட பேச வேண்டியிருக்கு. உட்கார்ந்து பேசுற அளவுக்கு எந்த விஷயமும் இல்லை. இன்னும் 2 நாள்ல என் பொண்ணு கல்யாணம். முதல் பத்திரிகையை உனக்கு தான் கொடுக்கணுங்கிற வைராக்கியத்துல வந்தேன். இந்தா. மாப்பிள வேற யாரும் இல்ல, நம்ம ஐயாவுதான். பயிர ஏடா மறுவாதியா சொல்லு, இந்த வியாதி உனக்கு எப்படி வந்தது? தெரியல வாத்தியார் ஐயா, ஏதோ கவிச்சி சாப்பிட்டதால உடம்புக்கு ஒத்துக்கல போல இருக்கு. பொய்யா சொல்றேன்? ஏண்டா கவிச்சா சாப்பிட்ட? இல்லடா, கண்ட பொம்பளைங்க பின்னாடி சுத்தனா பாரு, அதனால வந்த வியாதி. அட பாவி, இந்த வியாதி உன்னோட போனாலும் பரவாயில்லை, உனக்கு பொண்டாட்டியா வர போறவழி சேர்த்துலடா இது சீரழிக்கும். வழக்கமா எல்லா மாப்பிளையும் கெடுத்த மாதிரி இந்த மாப்பிளையை கெடுக்க முடியாது. வர்றேன். பொன்னம்பலம், 30 வருஷமா காப்பாற்றிட்டு வந்த மௌன விரதத்தை இன்னைக்கு முதல் தடவையா உன் பொண்ணுக்காக கலைக்கிறேன். தயவு செய்து அவசரப்படாது. ஐயாவை கட்டிக்கிட்டா மங்களத்துடைய வாழ்க்கை நரகமாயிடும். மாமூலா பொண்ணு சரியில்லைன்னு மாப்பிளை வீட்டுக்காரனை குத்தி விட்டுக்கிட்டு இருந்த, இப்ப மாப்பிளை சரியில்லைன்னு பொண்ணு வீட்டுக்காரனை குத்தி விடுறியா? இல்ல பொன்னம்பலம், வைத்தியங்கிற முறையில சொல்றேன். ஐயாவுக்கு மோசமான வியாதி இருக்கு, அந்த வியாதி மங்களத்தை சேர்த்து சீரடிச்சிடும். தயவு செய்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. இவ்வளவு நாளா மிஞ்சி பார்த்த, இப்ப முடியலன்னு தெரிஞ்சதும் கெஞ்சி பாக்குறியா? வரேன். பொன்னம்பலம், பொன்னம்பலம், பொன்னம்பலம். வர 27ஆம் தேதி என் பொண்ணு கல்யாணம், அவசியம் வரணும். எல்லாரும் வந்து கண்டிப்பா. இத பாருங்கடி, மூளைக்கு மூளை உட்காந்து இப்படி முக்கி முக்கி அழுதுகிட்டு இருந்தா என்ன கண்ணால நிக்கவா போகுது? 3 பேருமா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து அவனை எதிர்த்து நிப்போம். அதுக்கு அவன் ஒத்து வரலன்னா இவளை வீட்டை விட்டு தாட்டுவோம். என்ன சொல்ற?
உள்ளதான் இருக்கா. இன்னொரு தடவை நீ வாசலை தாண்டி இருந்தா உங்க அப்பா மட்டும் தாண்டி செத்துருப்பாரு. ஆனா இன்னொருத்தனும் உன்னை தொடர்றதுக்கு சம்மதிச்சிருக்க பாரு. இதுல பொம்பளை வர்க்கத்தையே சாகடிச்சிட்டு. இன்னும் ஏடு இழுத்து வச்ச புடி மாதிரி நின்னுக்கிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை இருந்தா அந்த பொண்ணை இப்பவே அந்த பையன் கூட அனுப்பிச்சு வை. இல்லைன்னா மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்து உன் கையாலே சாவடிச்சிரு. எவ்வளவு நீ இப்பவே அந்த பையன் கூட போயிடு. உங்க அப்பா தான் நான் பேசுகிறேன். வேணாம்மா, இன்னொரு தடவை நான் வாசப்படியே தாண்டா நிச்சயமா அப்பா உசுரோடு இருக்க மாட்டாரு. அதை விட எனக்கு ஏதாவது அரைச்சு கொடுத்துடுமா, நான் அதை சாப்பிட்டு சந்தோஷமா செத்து போறேன். பாரு, உங்க அப்பா சும்மா நானும் செத்து போறேன்னு பூச்சாண்டி காட்டுவா. அதை கேட்டு நீ பயப்படாதே, தைரியமா கிளம்பு. இல்ல பாட்டு, அப்பா சொன்னபடி செஞ்சிடுவாரு. அப்பா செத்து என் கல்யாணம் நடக்கிறத விட நானே செத்து போறேம்மா. பாரு, நான் முண்டைச்சானாதான் உன் கழுத்துல 3 முடிச்சு விழும்னா அதை என் தலைவிதியா நினைச்சுக்கிறேன். இப்படி எல்லாம் பேசாதம்மா. வேணும்னா அப்பா வரட்டும், நான் ஒரு காலம் ஏதாவது சம்மதம் வாங்கினேன். 30 வருஷமா நான் பார்க்காத அப்பனையாடி நீ பாத்திர போற. பரட்டு பிடிவாதங்கிறது அந்த ஆளு கூட பிறந்த வியாதி மாதிரி. இத்தனை வருஷத்துல எந்த நல்லது கெட்டதையாவது பெத்தவளையாகட்டும் என்ன ஒரே ஒரு வார்த்தை கலந்துருப்பாரா? புருஷன் தப்பு பண்ணாலும் பொண்டாட்டி பொறுத்து போறதா மரியாதைன்னு இத்தனை நாளும் வாய மூடிட்டு இருந்துட்டேன். அதனாலதான் அந்த ஆள் இன்னைக்கு எல்லாம் மீறி போயிட்டு இருக்காரு. அவரோட வரட்டு பிடிவாதத்துக்காக உன் வாழ்க்கை தான் பாழானுமா? அதை விட நீ ஆசைப்பட்ட பையன் கூட ஓடி போறதுல தப்பே இல்லடி, தப்பே இல்ல. சரிடி, பிடிச்சு வைக்கிற வரைக்கும் தான் பிள்ளையாரு. வழி தெரிஞ்சா அப்புறம் சாணிதான். உங்க அப்பனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தாச்சு. அதை காப்பாத்திட்டு அவனுக்கு வக்கு இல்ல. இனி அப்பனாவது ஆட்டுக்குட்டியாவது. கிளம்புடி. ஒரு பொம்பளை தொட்டு கெட்டாட தப்பு இல்ல, அது தீட்டு மாதிரி. ஒரு தடவை தலைக்கு முழுனா சரியா போயிடும். ஆனா நீ மனசால கெட்டவ. தாக ஒரு பக்கம் தண்ணி ஒரு பக்கம்ங்கிற மாதிரி நீ அந்த பையனை மனசுல வச்சுட்டு ஐயாக்கு முந்தானி விரிச்சா